मुकुन्द मोदना फणिपत्तयाचे भवन्तमेकान्तमियन्तमर्थम् अविस्मृतिस्त्वच्चरणारविन्दे भवे भवे मे अस्तु भवत्प्रसादात्. आसी படிக்கிறியா? நாளைக்கு சித்ரா எமிதா என்ன மாதாஜி பரிம்ஷம் ஆசி என்ன மாதாஜி இங்க 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 வீட்ல போடுங்க பரவாயில்ல. சொல்லு ஆசி. முகுந்த மூத்னா பரிபத்தயாச்சே வவந்தமேகாந்தமியந்தமர்த்தம் அவிஸ்மிருதிஸ்தச்சரணாரிந்தே பவே பவே மே சுபவத் பிரசாதாத். ஓகே ஆசி ஹாலினி படிச்சிருவியா? முகுந்த மூத்னா பரிபத்தயாச்சே வவந்தமேகாந்தமியந்தமர்த்தம் अविस्मृतिश्चरणारविन्दे भवे भवे मे भवत्प्रसादात्. सावजी परिचयला मुकुन्दमूर्धनपरिपत्तयाचे भवन्तमेकान्तमियन्तमर्थम् अविस्मृतिश्चरणारविन्दे भवे भवे मे भवत्प्रसादात्. ஸோ ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் இதுவுமே. முகுந்த மூர்தன பிரணிபத்தையாச்சே. முகுந்தா முக்தி வழங்கக்கூடியவன், கட்டுண்ட வாழ்க்கையிலிருந்து முக்தி வழங்கக்கூடியவன் முகுந்தா. முகுந்த மூர்தன பணிப்பத்தை ஆச்சே. நான் என்னுடைய தலையை உனக்கு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக வணங்குறேன், பெக் பண்ணி வணங்குறேன்னு சொல்கிறார். ஓகே. பவந்தம் ஏகாந்தம் இயந்தம் அர்த்தம். எதுக்காக வணங்குறேன் அவனையா? எனக்கு ஒரு டிசைர் இருக்குது, அந்த ஆசையை நீ ஃபுல்ஃபில் பண்ணணும். என்ன ஆசை அது? அவிஸ்மிருத்விஸ்வச்சரணாரவிந்தே. உன்னை மறக்காம, உன்னுடைய பாதங்களை மறக்காமல் இருக்கணும். பவே பவே மே அஸ்து பவத் பிரசாதாத். என்ன கருணை வேணும்? பிறவிதோறும் உன்னை மறக்காமல் இருக்கக்கூடிய அந்த வரத்தை எனக்கு தான். ஓகே. ஓ முகுந்தா, என்னுடைய தலையை உங்களுடைய பாதங்களை வைக்கிறேன், உங்களுக்கு வணங்குறேன். என்ன அவங்கள்ட்ட கேட்குறேன்னா, என்னுடைய இந்த ஒரு டிசைரை நீங்கள் என்னுடைய ஆசையை நிறைவேற்றி கொடுங்க. என்னுடைய பிற்பறவிகளில் நான் என்னென்ன பறவை இருக்கணும் அதிலெல்லாம் உங்களை மறக்காமல் இருக்கணும், உங்கள் எப்பயும் நினைச்சிட்டே இருக்கணும் உங்கள் பாதங்களை. இந்த ஒரு கருணையை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறேன். ஓகே. இந்த மாதிரி எல்லாருக்கும் ஆசை இருக்கும் இல்லையா? பிரபாவுக்கு ஆசை இருந்துச்சு. பிரபாவுக்கு என்ன ஆசை? அவர் சுமதி முராஜில் போய் கேட்குறாரு. அவர் 69 வயசு ஆகுது. சுமதி முராஜிட்ட போய் நான் அமெரிக்கா போகணும், எனக்கு ஒரு டிக்கெட் கொடுங்கன்றார். ஃப்ளைட் டிக்கெட்டாக எனக்கு இல்லை, சரக்கு கப்பலில் டிக்கெட் கேட்குறாரு. சரக்கு கப்பலில் பார்த்தீங்கன்னா 1 மாதம் ஆகும் போகிறது, அமெரிக்கா போகிறது. சரக்குன்னா என்னது? நிறைய அந்த பொருட்கள்லாம் ஏற்றி கொண்டு போவாங்க. அதில் ஒரு டிக்கெட் ஃப்ரீயாக கொடுங்கன்றார். அந்த அம்மா சொல்லுது, நான் கொடுக்க மாட்டேன்னு. ஏன் கொடுக்க மாட்டேன்றாங்க அந்த அம்மா? பிரபா பிடிக்கலையா என்ன? பிரபா பிடிக்கும், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் பிரச்சனை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் அப்பா மாதிரி இருக்கீங்க, நீங்கள் போனீங்கன்னா போகிற வழியில் நீங்கள் இறந்துடுவீங்க. ஏன்னா கப்பல் பயணம் ரொம்ப கஷ்டம். அது கடல் தூக்கி போடுமா, சில சமயம் தூக்கி போட்டுச்சுன்னா வாமிட் வரும், நம்ம இறந்துடுவாங்க வயசானவங்களாம், அந்த மாதிரி. ஓகே. அதனால் நீங்கள் இறந்துடுவீங்க, நான் உங்களை அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அம்மா. பெரிய பணக்காரங்க, கப்பல் நிறைய கப்பல் ஓடும் அவங்களுக்கு. ஓகே. பிரபா அந்த மேஜையை தட்டி சொல்வார், உங்கள் அப்பாவுடைய ஒரு ஆசையை இந்த வயசில் உங்களால் நிறைவேற்ற முடியலையே, இந்த வயசில் இருக்க அப்பாவுடைய ஆசையை நிறைவேற்ற மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்வார். ஒரு பேத்தி நிறைவேற்ற மாட்டேங்கிறாங்கன்னு சொன்ன உடனே அந்த அம்மா அப்படி மடக்குவார். அதுக்கப்புறம் தான் அந்த அம்மா சரி நான் டிக்கெட் போடுறேன்னு சொல்லுவாங்க. அப்புறமும் அந்த கேப்டன்கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு இப்போ நிறைய பழங்கள் ஃப்ரூட்ஸ் நிறைய வச்சுருங்க, காய்கறிலாம் வச்சுருங்க. ஏன்னா இவர் வெளில சாப்பிட மாட்டார், 30 நாள் ட்ராவல் பண்ணுறாரு, அவருக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணி கொடுங்க, வெளில சாப்பிட மாட்டாங்க, ஒரு மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க. இப்படி தான் அவர் அமெரிக்கா போகும்போதே 2 ஹார்ட் அட்டாக் வந்துடும். 2 ஹார்ட் அட்டாக் பயங்கரமான. ஏன்னா அட்லாண்டிக் கடல் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொந்தளிக்குமா. அந்த கேப்டன் சொல்கிறாரு, இவ்வளோ அமைதியாக இருந்து நான் பார்த்ததே இல்லைன்றார் கடல். ஓகே. அப்படி ஒரு அமைதியாக இருக்குமா கடல். ஆனால் அதுவே ஆட்டம் தான், சீ சிக்னஸ்னுவான். 30 நாள் பிரயாணம் பண்ணி தான் அமெரிக்கா போய் இறங்குறாரு. அமெரிக்காவில் இறங்குறதுனா அவருக்கு தெரியல, லெஃப்ட்டில் போகிறதா ரைட்டில் போகிறதானே தெரியும். அவருக்கு தெரிஞ்செல்லாம் விருந்தாவனில் இருக்க கோயிலும் இதுதான். ஃபஸ்ட்டு டைம் இறங்குறாரு. யாருமே அவரை பார்க்குறாங்க, வித்தியாசமாக வந்திருக்காருன்னு. சாஃப்ரன் ட்ரெஸ்ஸு எல்லாம் அந்த மாதிரி. இந்த மாதிரி அவருடைய ஆசை அதுக்காக சொல்லலாம். இந்த ஆசை இருக்குல்ல எல்லாருக்கும், இவருடைய ஆசையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இவர் பகவானுடைய பகவானுடைய பாதங்களை மறக்கக்கூடாது, எப்பயும் நினைச்சிட்டே இருக்குன்னு சொல்லி குலசேகர ஆழ்வார் ஆசைப்படுறார்.
முகுந்த மூடன பணிப்பத்தயாச்சே பவந்தமே காந்தம் யந்தமர்த்தம் அவிஸ்மிருதி ஸ்வச்சரணாரவிந்தே பவே பவே மே அஸ்து பவத் பிரசாதாத் முகுந்த மூடன பணிப்பத்தயாச்சே. யாச்சேனா யாசகம் பண்ணுறது, ஓகே, பெக் பண்ணுறது, யாச்சே. பகவான்கிட்ட போய் நம்ம அதட்ட முடியாது, ஓகே, யாச்சகம் தான் வரணும். ஏன்னா அவருக்கு எல்லாமே இருக்கு அவர்கிட்ட. யாச்சே பவந்தமே காந்தம் யந்தம் அர்த்தம், ஒரே ஒரு டிசைர் எனக்கு ஃபுல்ஃபில் பண்ணும். அவிஸ்மிருதி சரணாரவிந்தே பவே பவே மே அஸ்து பவத் பிரசாதாத். ஓகே, இதில் பிரபாகர் கொஞ்சம் எழுதியிருக்காரு. இதையுமே பிரபாகர் வந்து மொழிபெற்றிருக்கார். ஓகே, இந்த உலகம் வந்து துக்ககரமான உலகம். இது வந்து ஒரு சிறைச்சாலை தான் ஆன்மாவுக்கு. ஓகே, எப்படி வந்து சிறைச்சாலை இருக்கிறவர் வந்து நல்லா என்ஜாய் பண்ண முடியாதோ, அனுபவிக்க முடியாது, அதே மாதிரி நம்மளும் இந்த உடலை வச்சு நல்லா அனுபவிக்க முடியாது. நமக்கு நிறைய கட்டுண்ட வாழ்க்கையில் இருக்குன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா என்ன ஆகிடும், அப்புறம் லூஸ் மோஷன் போகும், சாப்பிட முடியாது. கரெக்டாக இல்லையா? 3 நாள் பட்டினி கிடக்கணும் இந்த மாதிரி. அதனால் நம்ம ஃப்ரீடம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் ஃப்ரீடம் தான். அதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய துன்பங்கள், பிறப்பு, இறப்பு, மூப்பு, வியாதி, 4 விதமான துன்பங்கள். அதனால் இது வந்து ஒரு தண்டனை தான் ஆக்சுவலாக எல்லாருக்குமே. ஏன்னா நம்ம பகவானை மறந்து நீங்கள் வந்ததுனால இந்த மாதிரி தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறோம். இது தண்டனையும் தெரியாமல் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, முட்டாள்கள். தான் பிரச்சனை. மேலே வந்து தேன் விழுது, அந்த தேனை பிடிக்கிறதுக்காக அப்படியே வெயிட் பண்ணியிருக்காரு. கீழே பார்த்தீங்கன்னா பாம்பு நிற்கிது. அப்படியே அதை மீறி வந்தாலும் புளி வெயிட் பண்ணுது நம்ம கடிக்கிறதுக்கு. ஆனால் அந்த தேனை ருசிக்கிறது, ஒரு ட்ராப் தேன் வந்து ஆஹா என்ன டேஸ்ட்டாக இருக்குது, இந்த மாதிரி நம்ம நினச்சிட்டு இருக்கோம் வாழ்க்கையை. ஓகே, அதுதான் அந்த இது ஃபுல்லாக துன்பங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கு. பகவானுடைய கருணையினால் ஒரு தூய பக்தர் வந்து இதெல்லாம் தெரிஞ்சு நமக்கு என்ன பண்ணுறாரு, நமக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அதனால் ஒருத்தர் வந்து இந்த ஆச்சாரியரோட சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனை அப்படியே ஃபாலோ பண்ணணும். பிறப்பு இறப்பு சக்கரத்துலேருந்து விடுபட்டலாம். அப்போ அவருக்கு எப்படி இருக்குமா, பிறப்பு இறப்பு சக்கரம் ஒரு மாட்டுடைய குழம்புல இருக்க தண்ணி மாதிரி தாண்டிடலாம் அப்படின்ட்டார். ஓகே, அதனால தான் பகவானை பற்றி நினச்சிட்டே இருக்கின்றார். இதே மாதிரி தான் குந்தி மகாராணி சொல்லுவாங்க. ஷண்வந்தி காயந்தி கிரணந்தி அபிக்ஷ்ணசா ஸ்மரந்தி நந்தந்தி தவேஹிதம் ஜனஹ தாயேவ பஷ்யந்தி அச்சிரேன தாவகம் பவ பிரவாஹோ பரமம் பதாம்புஜம். இது அடுத்து நம்ம படிப்போம். ஓகே, 3 மாதம் படித்தோம்னா குந்தி மகாராணி பிரேயர் படிப்போம். ஸோ இது மாதிரி யார் பகவானை பற்றி பாடிக்கிட்டோம் கேட்டுக்கிட்டோம் க்ளோரிஃபை பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பகவானுடைய பொற்பாதங்களை பாதிக்கிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு அடுத்த பிறகு கிடையாதுன்றார். இதே இன்னொருத்தையும் சொல்லியிருப்பாங்க. விபதா சந்துதா சஸ்வத் தத்திர தத்த கத்குரு பௌதோ தர்சனம் எச்சியா அப்புனோ பௌத்த தர்சனம். உன்னை பார்த்துக்கிட்டே இருந்தால் அடுத்த பிறவி கிடையாது. அதான் இதுலேயும் சொல்கிறார் இந்த குலசேகர ஆழ்வாரம். உன்னுடைய பொற்பாதங்களை மறக்கவே கூடாது. நான் பிறவிதோறு நான் வச்சுக்கொண்டார். பிறவிதோறு நான் வச்சுட்டேன்னா அவருக்கு வந்து மனித உடல் கிடையாது, மீன்ஸ் இந்த பௌதிக உடல் கிடையாது, ஆன்மீக உடல் தான். ஓகே, அதனால ஹரே கிருஷ்ணா மாதாஜி வீட்டில் படுத்துங்க. ஐயா புறம் முடிச்சிட்டீங்களாப்பா? வீட்டில் போட்டேன். ஸோ பௌதிக இயற்கை வந்து அழகு கிடையாது. ஓகே, ஏன்னா இது ஃபுல்லாக ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஃபுல்லாக ரெஸ்ட்ரிக்ஷனாக என்ஜாய் பண்ண முடியுது. ரியலாக எது நல்லா இருக்குன்னா ஆன்மீகம் வந்து அழகாக இருக்கும். ஆன்மீகத்துடைய பிரதிபலிப்பு தான் இது. ஒரு மரம் பார்த்தீங்கன்னா நேரில் பார்த்தீங்கன்னா வேர் கீழே போகும் இல்லையா, வேரை பார்க்க முடியாது, கீழே போயிட்டுருக்கும் வேர் இல்லையா, மண்ணு கீழே போகும். அப்புறம் கிளைகள்லாம் மேலே போய்ட்டுருக்கும். ஆனால் தண்ணியில் பார்த்தீங்கன்னா ரெஃப்ளெக்ஷன் தெரியும். கொஞ்சம் வெளியே இருக்குல்ல, அது இப்படி அது வந்து மேலே இருக்கிற மாதிரியும் அந்த இலைகள்லாம் கீழே போகிற மாதிரி இருக்கும். தண்ணியில் உல்ட்டாவாக இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த பௌதிக லோகம் என்ஜாய்மெண்ட் கிடையாது. ஆனால் காணல் நீர்னு பார்த்துட்டு மிருகம் ஓடி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்காது பக்கத்தில். இப்படி மிருகம் ஓடி ஓடி இறந்துருமா தண்ணியை தேடி தேடி. அங்கே தண்ணி இருக்குது, அங்கே தண்ணி இருக்குன்னு. அதே மாதிரி தான் நம்மளும் ஹாப்பினஸ் இங்கே இருக்குது அங்கே இருக்குதுன்னு சொல்லி ஓடி ஓடி என்ன நம்மளும் கடைசியில் இந்த வாழ்க்கையை இழந்துருவோம். ஓகே, ஹாப்பினஸ் இங்கே கிடையாது, அது முதல்ல முடிவு பண்ணிக்கணும். ஆனால் ஹாப்பினஸ் ஒன்று இருக்குது, அது ஆன்மீக லோகத்தில் இருக்குது. அந்த ஆன்மீக லோகத்தில் எதனால் ஹாப்பினஸ் இருக்குது, கிருஷ்ணனை மையமாக வச்சு அவருடைய பஜன்லாம் பண்ணி இந்த மாதிரி இருக்கனால ஹாப்பினஸ் இருக்குது. ஆனால் யார் ஒருத்தர் கிருஷ்ணனை மையமாக வச்சு பஜன் பண்ணி இந்த லோகத்தில் இருக்காங்களோ அவங்களும் ஹாப்பியாக இருக்க முடியுன்றாங்க. அதுதான் வைஷ்ணவாச்சாரியர் என்ன சொல்லார், விஷ்ணு பூர்ண சுகாயதே, இந்த யூனிவர்ஸே அவருக்கு சுகமாக இருக்கும். ஆனால் கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, துக்காலயம் அசாசம் சொல்றாரு. துக்காலயம் அசாசம் கிருஷ்ணன் சொல்றாரு, துக்கங்கள் நிறைஞ்சிருந்தார். ஆனால் வைஷ்ணவாச்சாரியர் என்ன சொல்லாரு, விஸ்வம் பூர்ண சுகாயதே, எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குன்றார். ஏன் அவருக்கு மகிழ்ச்சியாக இருக்கு, ஏன்னா அவர் வந்து பகவானை தான் எல்லாத்துலேயும் பார்க்குறாரு. ஸோ அதனால மகிழ்ச்சியாக இருக்கும். ஓகே, அதனால்
இவரும் அதான் சொல்கிறார், எனக்கு வந்து உன்னுடைய பாதங்கள் வந்து இருந்துகிட்டே இருக்கணும், அப்போ தான் என்னுடைய வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல், இந்த ஒரு வார்த்தை எனக்கு கூட அப்படின்ட்டார். ஓகே, நான் படிக்கலாம், அதுக்கு படிக்கலாம். முகுந்த மோத பணிப்பத்தயாச்சே பவந்தமே காந்தமியந்தமர்த்தம் அவிஸ்மிருதி ஸ்வச்சரணாரவிந்தே பவே பவே மேயஸ்து பவத் பிரசாதாத். ஒருத்தோட படிக்கலாம். ஈஸ்வரீஸ்வரன் படிங்க மாதாஜி. ஈஸ்வரி மாதாஜி. ஈஸ்வரி மாதாஜி படிங்க மாதாஜி. சரோஜா மாதாஜி. அப்படின்னு கொடுத்துருக்கு. என்ன கொடுத்துருக்கு? இல்ல பவ பவேமே. ஓ ஆமாம், தப்பாக கொடுத்துருக்காங்க. பவே பவே பவேமே தான் கரெக்ட். பவே பவா பவேமே கொடுத்துருக்கான். பவே பவேமே தான் கரெக்டு. பவே பவேமே அஸ்து பவத் பிரசாதம் கரெக்ட். ஓகே, பவ பவேன்னு கொடுத்துருக்காங்க. அதான் நான் என்னன்னு கேட்டேன். ஓகே, நான் உங்களுக்கு சான்ஸ்கிரிட் போட்டிருக்கேன் பாருங்க, நீங்கள் இதை பார்த்து படிச்சிடலாம். நீங்கள் படிங்க, சான்ஸ்கிரிட்டை பார்த்து படிச்சிருங்க அவ்வளோதானே. படிங்க மேம். சரோஜ் மேம் படிங்க. உங்கள் வாய்ஸ் கேட்க மாட்டேங்க, நீங்கள் ப்ளூடூத் எடுத்துருங்க, நேரில் பேசுங்க. பிரணிபத்யாச்சே பவந்தம் ஏகாந்தம் யந்தம் நர்த்தம் அவிஸ்மிருதி சரணாரவிந்தே பவே பவே மேஸ்து பவதத் பிரசாதாத். பவே பவே இங்க பவே தான். பவே பவே தான் இருக்கு. பவா கிடையாது, பவே தான். ஓகே, பவே பவே இதே தான் இதுலேயும் சொல்லுவாங்க, ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுவாங்க இல்லையா, பவே பவே மே இதில் ஒன்று ஸ்ரீமத் பாகவதம் உண்டு இல்லை, வீட்டில் போட்டுக்கோங்க சார். அது தேங்க்யூ மேடம். பவே பவே மே அஸ்து பவத் பிரசாத் இல்லைடா, அது என்ன சொல்லுவாங்க நாவல்ல இல்லை, இதே பவே பவேன்னு ஒரு ஸ்லோகம் வரும் ஸ்ரீமத் பாகவதம் கடைசி, அதாவது நாம சங்கீர்த்தன வெச்ச சர்வபாப நாசனம் இல்லையா, அதுக்கு முந்தின ஸ்லோகம் இது. பிரம்மா பாடுவார், எனக்கு வந்து பக்தியை மாத்திரம் பரவிதவர் கொடுன்னு சொல்லி பாடுவார். இதே மாதிரி பிரம்மாவும் பாடுவார். ஓகே, நல்ல ஸ்லோகம் அது. சர்வேதாந்த சாரம்பி ஸ்ரீ பாத மிஷ்யதே தத் சம்திப்தஸ்ய நானேத்ராஷ்யாத் பவே பவே மே அஸ்து பவத் பிரசாதாத். இது வரல பாருங்க, அதே பார்த்துலாம். ஸ்ரீமத் பாகவதம். ஓகே, ஈஸ்வரி மாதாஜி நீங்கள் படிங்க. பவே பவே யதா பக்தி பாதையோஸ் பவே பவே யதா பக்தி பாதையோஸ் தவ ஜாயதே ததா குருஷ தெய்வேஷ நாதஸ்துவம் நிதா பிரபு. இதே மாதிரி ஸ்ரீமத் பாகவதம் சொல்கிறாரு, பிரம்மா வந்து சொல்கிறாரு, பவே பவே மே பவே பவே இதே பக்தி. ஈஸ்வரி மாதாஜி இருக்கீங்களா லைனில்? ஓகே, பிருந்தா மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. முகுந்த மூர்த்தல பிரணிபத்யாச்சே பவந்தம் ஏகாந்தம் யந்தமர்த்தம் அவிஸ்மிருதி வச்ச சரணா அரவிந்தே பவே பவே மேஸ்து பவத் பிரசாதாத். அர்த்தம் இருக்கா படிங்க பிரபுஜி. அர்த்தம் எனக்கு நான் எழுதிதான் வச்சு பிரபுஜி படிக்கிறேன். இந்த போது எடுத்தேன்னா எனக்கு மியூட் எடுக்கும் போது போயிடுது பிரபுஜி. ஓ அப்படியா, சரி பரவாயில்ல, விட்டுங்க விடுங்க. அர்த்தம் அதில் இருக்குது, நான் படிக்கிறேன். அர்த்தம் எப்படி போட்டிருக்காங்கன்னா, பிரபு முகுந்தா தங்கள் மாட்சிமைக்கு நான் தலை வணங்குகிறேன். இந்த என்னுடைய ஒரு ஆசையை நிறைவேற்றும்படி நான் தங்களை தாழ்மையுடன் வேண்டுகிறேன். அதாவது மறுபிறவிகளில் தங்கள் கருணையினால் தங்கள் தாமரை திருவடியை எப்போதும் மறக்காமல் நினைத்தவாறே இருப்பேன். போட்டிருக்கேன். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. அது என்ன சொல்லுவோன்னு எடுத்துட்டேன். இதே மாதிரி பிரம்மா எப்படி பாடுறான்னு பார்த்துருக்கோம். பவே பவே யதா பக்தி பாதையோ சபஜாயுதே ததா குருஷ தேவேஷ நாதஸ்தம் நோதாபுரம். இது பார்த்தீங்கன்னா கடைசி ஸ்லோகத்துக்கு முந்தின ஸ்லோகம். இப்போ பாகவதத்தில் கடைசி ஸ்லோகம் இருக்கு இல்லையா, அதுக்கு முந்தின ஸ்லோகம் அது. ஓ லார்ட் ஆஃப் த லார்ட்ஸ், மாஸ்டர் ப்ளீஸ் கிராண்ட் அஸ் பியூர் டிவோஷனல் சர்வீஸ் அட் யுவர் லோட்டஸ் ஃபீட் லைஃப் ஆஃப்டர் லைஃப். பக்தி சேவையை வாழ்க்கை முழுவதும் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி ப்ரே பண்ணுறார். பிரம்மா வந்து ப்ரே பண்ணுறார். ஓகே, இங்கேயும் அது குலசேகரா இந்த மாதிரி எல்லா வயசுக்கும் இதே மாதிரி தான் ப்ரே பண்ணுவாங்க. மலையாளம் பிரபு சொல்லுங்கள் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. கேட்கலையே நீங்கள் பேசுறது, மாதாஜி பேச நல்லா கேட்டுச்சு. கலாஜி மாதாஜி பண்ணி படிக்கணுமா? கலாஜி மாதாஜி படிங்க.
ஹரே கிருஷ்ண பிரபு. படிங்க மாதாஜி. முகுந்த புரந்த பிராணி பதேஷு பவந்தம் ஏகாந்தம் இயந்தம் அர்த்தம் அபிஸ்மரிஸ்தவே சரணர விந்தே பவே பவே மே இது பகவத் பிரசாதம். பகவத் பிரசாதம். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மலையாள பிரபு. ஹரே கிருஷ்ண பிரபு. கேக்குதா? கேக்குது இப்போ கேக்குது. படிங்க. முகுந்த மூர்த்தன பிரணிபத்யே அச்சே பவந்தம் ஏகாந்தம் நியந்தம் அர்த்தம் ஆகஸ்மிதே ஸ்வத் சரண அரவிந்தே பவேமி பவேமிஸ்து பவத் பிரசாதாத். ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ பிரபு. பத்மா மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. முகுந்த பூர்ண பிரணிபத்யாச்சே பவந்தமேகாந்தமியமந்தமர்த்தம் அபிஸ்மிருதிஸ்த்வச்சரணாரவிந்தே பவே பவே மேஸ்து பவத் பிரசாதாத். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. விசேஷ் மாதாஜி. முகுந்தமூர்த்தன பிரணிபத்யாசே பவந்தம் ஏகாந்தம் யந்தம் அர்த்தம் அபிஸ்மிருதிஸ் தத்வச் சரணாரவிந்தே பவமே அஸ்து பவத் பிரசாததாத். பிரபுஜி, ஒரு டவுட் கேட்கலாங்களா? சொல்லுங்க மாதாஜி. நாம அடுத்த பிறவி வேணான்னு தான் பகவானை நோக்கி நாம இப்ப பண்ண வேண்டுறோம். அடுத்த பிறவியில நம்ம பகவானே உன்னோட திருவடியை நான் எப்பவும் மறக்காம வணங்கணும்ன்றத வேண்டலாமா? அப்படி தப்பா அது ரைட்டா? ஆக்சுவலாக சொல்ல போனோன்னா நதனம் நஜனம் ந சுந்தரிம் கவிதாமா ஜெகதீச காமே மம ஜன்மனி ஜன்மனீஸ்வரே பவரார் பக்தி ரகைத்வகீத்வை. ஓகே, அதுக்கு முன்னால் சைத்தன்ய என்ன சொல்கிறாரு? திருநாதபி சுனிச்சேன தருரபேஷேஷ்ணு அமானினா மாத கீர்த்தனே சதாஹரி நாமகாரி பகதா நிஜ சர்வசக்தி தத்ரார்பிதா நியமித ஸ்மரணேன காலா ஏதாதிருஷதவிகிருபா பகவன் மாபி துர்தைவ விதர்ஷம் மிகாஜரி நானுரஹா. ஸோ சைத்தன்ய என்ன சொல்கிறாரு? கிருஷ்ணர் அவருடைய நாமங்கள்ல எல்லாத்தையும் வச்சுட்டு போயிட்டார். ஓகே, எல்லா சக்தியும் வச்சுட்டார். அந்த நாமங்களில் சொல்லிட்டோன்னா நமக்கு அடுத்த பிறவி கிடையாது. நமக்கு என்ன பிரச்சனை? நம்ம நாமங்களை கரெக்டாக சொல்ல முடியல. ஓகே, நாமங்களை எல்லா சக்தியும் வச்சுருந்தாலும் நம்ம துரதிருஷ்டவசமாக நம்ம நாமங்கள் சொன்னாலும் சரியாக கேட்க மாட்டேங்கிறோம். ஓகே, அதனால சைத்தன்ய பிரபு அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறான்னா, நதனம் நஜனம் ந சுந்தரி கவிதாமா ஜெகதீச காமையே மம ஜன்மனி ஜன்மனீஸ்வரே பவதாத் பக்தி ரகைத்துக்கி. எனக்கு அப்போ நாமத்தை கரெக்டாக சொல்ல முடியல, இந்த மாதிரி நான் சிக்கிக்கிட்டேன். அப்போ எனக்கு இது வேணாம். அப்போ நாமத்தை கரெக்டாக சொல்லலாம், அடுத்த பிறவி உண்டா இல்லையா? இருக்குல்ல. அப்போ என்ன பண்ணால் அடுத்த பிறவியில் எனக்கு தனம் செல்வம் எதுவும் வேண்டாம், எனக்கு உன் பக்தியை மாத்திரம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஓகே, நீங்கள் சொன்னது ஃபஸ்ட்டு என்னென்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது, அதான் கரெக்டு. அந்த உலகத்தில் இருக்கக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்? நம்ம உடலில் ஆன்மீகம் மாறிடும். அதுக்கு நம்ம நாமங்களை கரெக்டாக சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தால் தான் நம்மளை உடல் ஆன்மீகமாக இந்த உடல்லே ஜீவன் முக்தாவாக ஆகிடுவோம். இந்த உடல்லே ஆன்மீகம் மாறிடும். ஆனால் அது முடியலைன்னா என்னென்னா இந்த ப்ரேயர், பிறவிதோறும் எனக்கு பக்தியை கொடு அப்படிங்கிற ப்ரேயர். ஓகே, ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நன்றி ஜி. தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. ஸோ ஓகே, சத்யா மேடம். பெரிய டவுட் இது. ஆமாம், இது நம்ம எப்பயுமே இந்த உலகத்தை விட்டு வெக்கேட் பண்ண தான் ட்ரை பண்ணணும். ஓகே, நம்ம இந்த உலகத்துக்கு வரணும்னு நம்ம நினைக்கப்படுது. அப்படி நம்ம வந்தாலுமே ஒரு பக்தராக பிறக்கணும். ஓகே, அந்த மாதிரி தான் நான் ஆசை வச்சுக்கேன். பிரபுஜி வேண்டுவேன், நான் செய்யற தப்புனாலேயோ பிழைனாலேயோ நான் மறுபடியும் பிறக்கிற மாதிரி இருந்ததுன்னா, பிறவி இருந்ததுன்னா உன்னோட கோயில்ல உனக்கு சேவை செய்யற பாக்கியத்தை எனக்கு கொடுன்னு வேண்டுவோம். நம்ம அந்த கோயிலை வீட்டே கோயிலை மாற்றிடலாம். ஓகே, நம்ம மனசையே கோயிலை மாற்றுவாங்க சில பேர். அது ரொம்ப ரொம்ப டாப் மோஸ்ட். மனசே கோயிலாக மாற்றுறது, வீட்டே கோயிலாக மாற்றுறது, இதெல்லாம் நம்ம அப்படியே பழகிக்கணும். ஏன்னா கோயிலுங்கிறது என்ன இடம்? கோயில்னா இப்போ பாருங்கள், நாலு சுவரில் வச்சு ஒரு சிலையை வச்சு அந்த மாதிரி கிடையாது. கோயில்னா என்ன? அங்கே எப்போயுமே நாம சங்கீதம் போகணும், பகவானை பற்றி பேசிகிட்டே இருக்கணும். இதுதான் கோயில். அந்த கோயில் நம்ம வீடே கோயிலாக மாற்றிடலாம். அப்போ அந்த பக்தரே என்ன மாதிரி சில பேர் தன்னுடைய இதயத்தையே கோயிலாக மாற்றினாலும் அவர் எங்கே போனாலும் விருந்தாவனை கேரி பண்ணிட்டு போகிறான்றாங்க. பவத்விதா பாகவதா தீர்த்த பூதா ஸ்வயம் விபு தீர்த்தி குர்வந்தி தீர்த்தானி ஸ்வாந்தஸ்தேன கதாபிரதா. அவர் எங்கே போனாலும் தீர்த்தத்தலமா, அவன் போகிற இடம்லாம் மாறிடுமா, கோயிலாக மாறிடுமா.
அந்த மாதிரி பிரபாத ட்ரைனிங் கொடுக்குறாரு நமக்கு. ஓகே, பிரபா என்ன சொல்றாரு, எப்பயுமே ஹரே கிருஷ்ணா சான் பண்ணி தான் இதயத்திலே கிருஷ்ணா வந்துடுறாரு. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ணா. சத்யா மாதாஜி, யூ ட்ரை நா? ஓகே பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. முகுந்த மூர்த்தன்ன பனிபத்யயாச்சே பவந்தம் ஏகாந்தம் இயந்தம் அத்தம் அவிஸ்மிருதி சரணாரவிந்தே வதச்சரண ஆத்வே இந்தே பவே பவே மே அஸ்து பவத் பிரசாதாத். பவே பவே மேஸ்து பவத் பிரசாதாத். தேங்க்யூ மாதாஜி. இந்த மாதிரி வரீங்களா, சனிக்கிழமை வரீங்களா, வீட்டுக்கு வரீங்களா நாளைக்கு? வாங்க பிரபுஜி. வாங்க மாதாஜி. ஓகே, போனால் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, நிறைய பேர் வந்தாங்க, சர்வே பண்ணிடலாம், சர்வீஸ் பண்ணலாம், ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. முடிஞ்சா இந்த வாரம் வாங்க. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஓகே, மைத்திரி மாதாஜி படிச்சிருவீங்களா நீங்கள்? எனக்கு தெரியவே இல்லைம்மா. உங்களுக்கு தெரியல, சரி பரவாயில்ல, கேட்டே இருங்க, நான் அந்த லிங்க் அனுப்பிச்சேன். தெரியல. சரி பரவாயில்ல விடுங்க, நான் அந்த புக்கு எனக்கு அதுல வந்து ஆட் பண்ண தெரியல ஜி. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து சுதா மாதாஜி 2 புக் கேட்டிருக்காங்க, உங்களுக்கு நான் ஒரு புக் வாங்கி வச்சிடுறேன். வாங்கி வச்சு மீன்ஸ் இங்கே சென்னையில் கிடைக்கல, கோயம்புத்தூர்ல திருப்பதியில் வாங்கி வச்சுட்டு, அதுக்கப்புறம் நான் சுதா மாதாஜி நீங்கள் யாராவது வந்தீங்கன்னா, வெள்ளூர்லேருந்து ஆரணிலேருந்து வந்தீங்கன்னா கோயிலுக்கு வரும்போது சொன்னீங்கன்னா புக்கு கொடுத்துட்றேன். சரியா? ரொம்ப நன்றி. ஓகே, வசந்தி மாதாஜி படிங்க. புக்கு பத்தி படிக்கிறோம் பிரபுஜி. படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. முகுந்த மூர்த்னா பிரணிபத்யயாச்சே பவந்தமேகாந்தம் இயந்தம் அர்த்தம் அவிஸ்மிருதி ஸ்வச்சரணாரவிந்தே பவே பவே மேஸ்து பவத் பிரசாதாத். விளக்கம் படிக்கட்டுமா? படிங்க. ஹே முகுந்தா, உந்தனை தலை வணங்கி இவ்வொரு பொருளை மட்டிலும் வேண்டி கேட்கிறேன். அது யாதெனில், உந்தன் திருவடி தாமரைகளை பிறவிகள் தோறும் உன் அருளால் நான் மறவாதிருக்க வேண்டும். ஓகே, தேங்க்யூ மேடம். வசந்தி மேடம், நீங்கள் எங்கே இருக்கீங்க நீங்கள்? காஞ்சிபுரம் பிரபுஜி. ஓ, காஞ்சிபுரமா? உங்கள் பார்த்துருக்கீங்களா? என்ன பார்த்தது இல்லைல்ல? நான் சென்னை இஸ்கான் வருவோம் பிரபுஜி. வருவீங்க? கீதா மாதாஜி கூட வருவேன். யாரோட? மேடவாக்கத்துல கீதா மாதாஜின்னு இருக்காங்க. ஓ, கீதா மாதாஜி. ஓகே. அவங்க தான் லிங்க் அனுப்பிச்சாங்களா? ஆமாம் பிரபுஜி. ஓகே, நீங்கள் உங்கள் நம்பர் எனக்கு இல்லைன்னு பார்த்தேன். உங்கள் நம்பர் வேணால் அப்படி ஷேர் பண்ணுங்கள் எனக்கு, நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். கீதா மாதாஜிங்கிறது சர்வீஸ் பூ சேவை பண்ணுவாங்க தான் இல்லையா? ஆமாம் பிரபுஜி. சரி, தெரியும். சரி, சொல்லுங்கள், நம்பர் சொல்லுங்கள். 97 97 88 88 44 44 81 81 22. ஓகே மாதாஜி, நான் சேவ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இப்போ கூட பிரபுஜி வராருன்னு சொல்லிட்டு அவங்க தான் சொன்னாங்க. ஓ, அவங்க சொன்னாங்க. ஓகே. கீதா மாதாஜி சொன்னாங்களா? ஆமா. சரி. நம்ம குரு மகாராஜ் வராருன்னு. குரு மகாராஜ், ஆமாம், குரு மகாராஜ் வராங்க. சண்டே வராங்க. கரெக்ட். அதில் நம்ம குரூப்பில் எல்லாமே போட்டுருவோம், நம்ம அந்த இன்ஃபர்மேஷன் வந்துடும். 9788448122. ஓகே, நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வர மாதிரி நான் பார்த்துக்கிறேன். என்னென்ன ஃபெஸ்டிவல் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு வந்துடும். பிரபுஜி, சனிக்கிழமை வரலாங்களா இல்ல ஞாயிற்றுக்கிழமை கூட வரலாங்களா? ஞாயிற்றுக்கிழமை தான் குரு மகாராஜ் வராரு. ஞாயிற்றுக்கிழமை வாங்க நீங்க. ஞாயிற்றுக்கிழமை வரலாங்களா? இருப்பாரா? ஞாயிற்றுக்கிழமை இருப்பாங்க. நிறைய 25ஆம் தேதி சொன்னேன் மாதாஜி. 25ஆ? என்ன 25? 15 வரைக்கும் இருப்பாருன்னு தான். ஆமா, 15 தான். குரு மகாராஜ் 15 வரைக்கும் தான் இருப்பாரு. இந்த சண்டே வராது குரு மகாராஜ், வந்தீங்கன்னா பார்க்கலாம். ஓகே. ஹரே கிருஷ்ணா. இப்போ சுதா மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா. குந்தமூர்த்தன பிரணிபத்யயாச்சே பவந்தம் ஏகாந்தம் தத்தம் ஏந்தம் அர்த்தம் அவிஸ்ருதிஸ் அவிசம்ருதிஸ் சரணாரவிந்தே பவே மேஸ்து பவத் பிரசாதாத். ஓ பிரபுவே முகுந்தா, தங்கள் மனசாட்சிக்கு நான் தலை வணங்குகிறேன். இந்த என்னுடைய ஒரு ஆசையை நிறைவேற்றும்படி நான் தங்களை தாழ்மையுடன் வேண்டுகிறேன். அதாவது மறுபிறவிகளில் தங்கள் கருணையினால் தங்கள் தாமரை திருவடியை எப்போதும் மறக்காமல் நினைத்தவாறே இருப்பேன். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருத்திகா மாதாஜி படிங்க. வச்சிருக்கீங்க லிங்க்?
இல்லை கேட்கல மாதாஜி, கொஞ்சம் கிட்ட வந்து கிட்ட வந்து படிங்க. கேட்டீங்க மாதாஜி? கேட்கல. சரி, இதை எப்படி ஸ்டாப் பண்றது? இல்லையே, கேட்கலையே. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. இப்ப கேக்குது. படிங்க. मुकुन्दमूर्तन प्रणिपत्ये याचे भवन्तमेकान्तं तयन्तमर्थम् अविस्मृतिस्त्वच्चरणारविन्दे भवे मेस्तु भवत्प्रसादा. கேட்டுச்சா பிரபுஜி? ஓகே, கேட்டுச்சுமா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த கிளாஸ் நம்ம முடிச்சுக்கலாம், டைம் ஆயிடுச்சு. எல்லாம் படிச்சாங்க நினைக்கிறேன் இல்லையா? ஆமாம், ஆன்லைன்லாம் படிச்சாங்க, இங்கே ரூம்லேயும் படிச்சாச்சு நினைக்கிறேன். ஓகே, ஹரே கிருஷ்ணா. அப்போ நாளைக்கு நமக்கு யூஸ்வலாக கிளாஸ் இருக்குது. யாரெல்லாம் நேரில் வரீங்களா வந்துடுங்க. ஆன்லைன் ஷேர் யார் அட்டன் பண்ணலாம். எல்லா வைஷ்ணவ அப்போ நான் பண்ணலாம். வாஞ்சா கல்பதருபஸ்ய கிருபா சந்திரப்பயேவ பரிதானா பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. ஆனந்த கோடி வைஷ்ணவனுக்கு ராமாச்சுல ஹரிதாஷ்டாபுரி இதாய் கௌரவமானந்தே. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா பிரபு. படிக்க முடியல, எனக்கு போன் வந்துருச்சு. நீங்க படிக்கலையா? நீங்க படிங்க, இப்ப படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. கேக்குதா பிரபு? கேக்குது, படிங்க. ஒரு படிச்சுங்க. ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன் பிரபு. ஆடாடா, எடுத்துக்கிறேன். ஒரு நிமிஷம் அது கரெக்டா இருக்கு, படிங்க. இந்த எடுத்துக்கிறேன். ஏங்கலாம் சுண்டுகளாம் வச்சுக்கலாம். போட்டு நான் 2 பீஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்க. ஒரு நிமிஷம். ஹரே கிருஷ்ணா பிரபு. படிங்க. கேக்குதா பிரபு? கேக்குது. ஹரே கிருஷ்ணா. முகுந்த மூர்த்தன பிரணிபத்ய யாசே பவந்தம் ஏகந்தம் தயந்தம் அர்த்தம் அவிஸ்மிருதிஸ்தவத் சரணாரவிந்தே பவே மஸ்து பவத் பிரசாதாத். மொழிபெயர்ப்பு. ஓ பிரபு முகுந்தா, தங்கள் மாட்சிமைக்கு நான் தலை வணங்குகிறேன். இந்த என்னுடைய ஒரு ஆசையை நிறைவேற்றும்படி நான் தங்களை தாழ்மையுடன் வேண்டுகிறேன். அதாவது மறுபிறவிகள் தங்கள் கருணையினால் தங்கள் தாமர திருவடியை எப்போதும் மறக்காமல் நினைத்தவாறு இருப்பேன். ஓகே, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா.